ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை இப்போது பார்க்கலாம். திருச்சியில் 2021ஆம் ஆண்டு 1 மணி நிலவரப்படி 41.26% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இப்போது இன்று நடைபெற்ற தேர்தலில் கூடுதலாக 57.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 15% 2026 அதிகரித்திருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும். இதே போல பெரம்பலூர் மாவட்டத்தில் 2021ஆம் ஆண்டு 1 மணி நிலவரப்படி 41.10% வாக்குகளே பதிவாகி இருந்தன. 2026 இன்று 1 மணி நிலவரப்படி 57.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 16% வாக்குகள் அதிகமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 1 மணி நிலவரப்படி 2021ஆம் ஆண்டில் 38.67% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. இப்போது கிட்டத்தட்ட 20% அதிகரித்திருக்கிறது. 58.24% வாக்குகள் கோவை மாவட்டத்தில் பதிவாகி உள்ளது. இதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் 40.80% 1 மணிக்கு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 1 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவானது. இந்த முறை கூடுதலாக 20%, 22%, 62.97% வரை இந்த தேர்தலில் 1 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலமான கோவை, திருப்பூரில் பொறுத்தவரை 20% வாக்குகள் அதிகமாக கடந்த தேர்தலில் 1 மணி நிலவரப்படி பதிவான வாக்குகளை விட இந்த தேர்தலில் 1 மணி நிலவரப்படி வாக்குகள் 22% வரை அதிகரித்திருக்கிறது. இதே போல நெல்லையில் 18% வரை 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட 2026 இன்று நடைபெறும் தேர்தலில் 1 மணி நிலவரத்தில் 18% அதிகமாக பதிவாகி உள்ளது. நெல்லையில் 2021ஆம் ஆண்டு 32.29% வாக்குகளும் 2026ஆம் ஆண்டு 50.40% வாக்குகளுமே பதிவாகி இருக்கின்றன. இதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மதியம் 1 மணி நிலவரப்படி 39.77% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதை விட ஒரு 19% அதிகமாக இன்று 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 58.09% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அந்த மாவட்டங்களில் பதிவான வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு 1 மணி நிலவரப்படி 39.66% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் இப்போது 2026ஆம் ஆண்டு பகல் 1 மணி நிலவரப்படி 54.75% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 15% அதிகமாக மதியம் 1 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல தலைநகரமாம் சென்னையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021ஆம் ஆண்டு இதே பகல் 1 மணி நிலவரப்படி 37.16% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இப்போது 2026ஆம் ஆண்டு 54.58% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 17% வாக்குகள் கூடுதலாக இந்த முறை சென்னை மாவட்டத்தில் 1 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. 2021ஆம் ஆண்டிலும் 26ஆம் ஆண்டிலும் பகல் 1 மணி நிலவரப்படி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் 20% வரை கொங்கு மண்டலத்தில் அதிகரித்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்பது இந்த ஒப்பீட்டு பட்டியலில் வரைகலையில் நான் பார்க்கிறோம். இப்போது திருச்சியில் 2021ஆம் ஆண்டு 41.26% வாக்குகள் பதிவானது. அதே திருச்சியில் 2026 அதே 1 மணி நிலவரப்படி 57.66%, கிட்டத்தட்ட 15%க்கும் அதிகமாக 16% வாக்குகள் கூடுதலாக திருச்சி மாவட்டத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. இதே போல பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு 41.10% பதிவானது. இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே 1 மணி நிலவரப்படி 16% அதிகமாக 57.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கோயமுத்தூர் மாவட்டத்தில் 38.67% 2021 சட்டமன்ற தேர்தலில் 1 மணி நிலவரப்படி பதிவாகி இருந்தது.
இந்த முறை ஒரு மணி நிலவரத்தில் 20% வரை அதிகரித்து 58.24% வாக்குகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே போல கொங்கு மண்டலத்தில் மற்றொரு முக்கிய மாவட்டமான திருப்பூரில் கடந்த ஆண்டு 40.80% வாக்குகள் பதிவானது. இந்த ஆண்டு கூடுதலாக 22% அதிகமாக 62.97% வாக்குகள் இந்த முறை திருப்பூரில் பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த முறை 32.29% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இப்போது 2026 ஆண்டு ஒரு மணி நிலவரப்படி 18% அதிகரித்து 50.40% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு 18% ஒரு மணி நிலவரப்படி அதிகரித்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 39.77% வாக்குகள் பதிவாகி இருந்தன ஒரு மணி நிலவரப்படி. இப்போது 58.09% அளவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 17% வரை ராணிப்பேட்டையில் அதிகரித்திருக்கிறது. இதே போல மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 39.66% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 2026 பொறுத்தவரை 54.75% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கிட்டத்தட்ட 15% இந்த ஆண்டு ஒரு மணி நிலவரப்படி அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஒரு மணி நிலவரப்படி 2021 ஆண்டு 37.16% வாக்குகள் பதிவாயின. இப்போது 2024 54.58% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 41.51% வாக்குகள் 2021 ஆண்டு பதிவாகிய சூழ்நிலையில் 17% அதிகரித்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு மணி நிலவரப்படி 58.98% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 35% வாக்குகளே கடந்த முறை 35.43% வாக்குகள் கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் பதிவாகி இருந்தன. இந்த முறை 56.28 கடந்த 2021 தேர்தலை விட 2026 21% செங்கல்பட்டில் அதிகரித்திருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 41.48% வாக்குகள் 2021 ஆண்டு ஒரு மணி நிலவரப்படி பதிவாகி இருந்தன. இப்போது 2026 ஆண்டு இன்று ஒரு மணி நிலவரப்படி 57.49%, அதாவது கிட்டத்தட்ட 16% வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன. திருவள்ளூரிலும் கடந்த 2021 ஆண்டு தேர்தலை விட இந்த 2026 தேர்தலில் 15% வாக்குகள் அதிகரித்துள்ளன. 2021 ஆண்டு 40.48% வாக்குகளே பதிவான சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மணி நிலவரப்படி 55.45% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அரியலூர் மாவட்டத்தில் 2021 ஆண்டு 37.97% வாக்குகள் பதிவானது. இந்த ஆண்டு 55.18% வாக்குகள், கிட்டத்தட்ட 23% வரை வாக்குகள் கூடுதலாக அங்கு பதிவாகி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் 40.07% வாக்குகள் 2021 ஆண்டு பதிவான சூழ்நிலையில் கூடுதலாக ஒரு 15% அதிகரித்து 2026 ஆண்டில் 55.13% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 41.51% வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் இந்த ஆண்டு 58.98% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கூடுதலாக 17% அளவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன. இதுபோல செங்கல்பட்டு, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் 2021 ஆண்டை விட 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 15%-20% வரை வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன.